இன்னைக்கு என்ன டாபிக்னா நியூ இயர், அதாவது 2025ல குட் மெமரிஸ் நிறைய இருக்கும், பேட் மெமரிஸ் நிறைய இருக்கும். எனக்கு குட் மெமரிஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஆனால் பேட் மெமரிஸ் நிறைய இருக்கு. இதே மாதிரி மக்களுக்கு இருக்கும்ல. ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த வீடியோ கேட்போம், உங்களுக்குலாம் என்னென்ன இருக்குன்னு கேட்டு நம்ம வீடியோக்குள்ள போனால் தான் கரெக்டாக இருக்கும். வீடியோக்குள்ள போமா இன்னும் வந்து இப்போ என்னன்னா, நான் நீ கேட்கறது எனக்கு முக்கியம் கிடையாது, நான் கண்ணாடி போட்டு தான் பதில் சொல்லணும்னு சொல்றாரு. ஸோ அதனால கண்ணாடியை நீங்க போட்டுக்கிட்டே அதை பதில் சொல்லுங்க. எனக்கு வந்து கண்ணாடி வந்து சின்ன பிள்ளைல இருந்து பிடிக்கும், அதனால கண்ணாடி போட்டு தான் நான் எங்க போனாலும் போவேன். பனியா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் எப்பவுமே. எப்படிங்க எல்லாரும் என்னோட பழகிருச்சு. இப்போ நீங்க வச்சிருக்கீங்க ஒரு கட்சிப்பு வச்சிருக்கீங்கன்னா எப்பவுமே வச்சிருப்பீங்களா இல்லையா, தலைக்கு சீப்பு வச்சிருப்பீங்களா இல்லையா, அதே மாதிரி எனக்கு பழகிருச்சு. நீங்க கண்ணாடி போட்டு பதில் சொல்லுங்க. ரைட், ஓகே. கண்ணாடி போட்டாதான் பேசுறேன். ஆமா, அந்த முடிவு இவங்க குடும்பமே கூலிங் கிளாஸ் கொடுப்போம், எல்லாரும் கண்ணாடி போட்டுப்பாங்க. போன வருஷம் இதை மறந்துடணும் அப்படின்னு நினைச்ச ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? போன வருஷத்துலயே நம்ம யாரு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நினைப்போமோ முதல்ல அடி வாங்குறதே அவங்க கிட்ட இருந்தா இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம எல்லாருக்குமே சொல்றது வந்து, யாரை நீங்கள் நம்புறீங்களோ தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட வந்து என்றைக்குமே உங்களோட ப்ளஸ்ஸும் ஷேர் பண்ணாதீங்க, மைனஸும் ஷேர் பண்ணாது. அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து மறக்கணும்னு நினச்ச எதுவுமே நடக்காது. பக்கத்து வீட்டில் பக்கத்து இடத்துக்காரர்களே நீங்கள் அவரை வந்து நான் நினைச்சே பார்க்கக்கூடாது, இந்த வருஷத்தோட அவர் மறந்துடணும். என்ன காரணம்? வெறுப்புனா நம்மளை ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதனால அந்த துரோகத்தை வந்து நான் இந்த வருஷம் அவர் பக்கத்துல நினைச்சே பார்க்கக்கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கேன். ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அது என்ன காரணம்? காரணங்கள் வந்து பல காரணம் இருக்கு. ஒரே விஷயம், பக்கத்து வீட்டுக்காரரே ஃப்ரெண்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போனாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சின்ன பிரச்சனை தான், அது பிரச்சனையை ஓவர் கம் பண்ண வேண்டியது, என்ன இருந்தாலும் அக்செப்ட் பண்ணோம். ஸோ அது பண்ணாமல் அந்த மாதிரி அளவுக்கு போயிட்டாங்கல்ல. நான் அந்த டைம்லேயே ஐ குடன்ட் பி தேர். ஸோ அது ஒரு மாதிரி வலி மாதிரி, ஐ நெவர் வாண்ட் டு டேக் தட் இன் லைஃப் அகெயின். ஸோ அது ஒரு எனக்கு தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க ஒரு அன்னி திரசா மாதிரி போல, இங்கிட்டே செய்யறீங்க அங்கிட்டே செய்றீங்க. உங்களுக்கு அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது? டெஃபினெட்லி அது ஹாப்பினஸ் இருக்கிறதோட்டு தான் நான் அதை பண்றது. என்னைக்காச்சும் உங்களுக்கு நமக்கு யாருமே இது பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. நான் மற்றவங்களுக்கு பண்றது எனக்கு பிடிக்கும் தொட்டு, அவங்க பண்ணோம் எனக்கு அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதெல்லாம் இல்லை. நான் பண்றேன் எப்படி தெரியுமா, நான் கொடுப்பேன், நீ கொடுத்தா கொடுக்க முடியும், நல்லவையா. போன வருஷம் நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டாரு. அது என்னோட லைஃப்ல மறக்க முடியாது. அது மாதிரி திரும்ப ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் லைஃப்ல நடந்துச்சா, அடுத்த வருஷம் நடந்தா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷல் அப்படின்னா, நான் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவ லைஃப்ல தாஜ்மஹால் பார்த்ததே இல்லை. ஸோ அவங்கள தாஜ்மஹால் நான் சர்ப்ரைஸா கூட்டி போயிட்டீங்களா? ஆமா. ஸோ அங்கே போய் அவங்கள ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அவங்களுக்கு. ஸோ தாஜ்மஹால் அவங்க ரொம்ப பிடிக்கும் வேற. ஸோ அங்கே போய் கூட்டின்னு போனது ரொம்ப எனக்கே ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் மாறிடுச்சு. நான் முன்னாடி பார்த்துருக்கேன், ஆனால் அவங்கள எக்ஸ்பிரஷன் பார்க்கறதுக்கோஸ்கரம் நாங்கள் போனேன். உங்க ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். அவங்கவுங்க ஆசையெல்லாம் தீக்க வைக்கிறீங்க, ஆசை ஒவ்வொரு ஆள் இல்லை, ஒரு தாஜ்மஹாலே போய் கட்டிட்டு வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் டக்குன்னு அடிச்சு நவத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எனக்கு வந்து இப்போ 30 years ஓல்டா, பட் வந்து 20 yearsலேருந்தே அது எடுக்கிற ரெசல்யூஷன் தான். வெயிட் லாஸ் பண்ணும், டயட் இருக்கணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, டக்குன்னு வந்து எமோஷ்னலாக யார்கிட்டையும் வந்து போய் விழக்கூடாது, நம்மளோட பர்சனலாக வச்சு இருக்கணும், அண்ட் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எல்லா வருஷமும் எல்லாருமே எடுக்கிறதா, நான் அது கண்டிப்பாக நடக்காது. நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணணும், கெட்டதெல்லாம் மறந்துடணும், அவ்வளோதான். ஜிம் போகணும், வேற ஸ்விம்மிங் போகணும் ஆசை இருக்கு. நம்ம இது ரெண்டு தான் என்னோட ஆசை இருக்கு. ஸ்விம்மிங் போனா நீங்களே ஃபுல்லா உட்காந்துருக்கீங்க. ஆமா, நீங்க ஹைட்டா இருக்கீங்க. சோ அதனால நீ பீச்சுக்கு போறதானே பெட்டர். ஏன்னா உங்களுக்கு பீச் தான் கரெக்டா நீந்தது கரெக்டா. பீச்சுக்கு போனாலும் அங்கேயும் ஹைட்டுக்கு வந்து எட்டமா இல்ல, என்னோட ஹைட்டுக்கு மேல தான் இருக்கு தண்ணியும். என்ன சொல்லணும், உங்க வீட்ல ஈஸினே எல்லாருக்கும். ஏன் சொல்லுங்க, பரணியில எது வச்சாலும் நீங்களே அழகா கை வச்சு. தம்பி நல்ல ஹைட் தான் சார், அதனால ஆமா அவரும் 6 feet மேல இருப்பாரு, அதனால ஹைட் தான் இதனால கையில எடுத்துலாம். ஆமா எடுத்துடலாம், அதெல்லாம் ஈஸியா எடுத்துருவாங்க போயிட்டு. அது மாதிரி எண்ணங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும்போது அது தடங்களா தான் இருக்கும். அதுவா இல்ல, நம்ம நினைக்கிறவங்கள எண்ணத்துல இதை வாங்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நமக்கு. நினைச்சிட்டு ஓகே நம்ம அதுல ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன பண்ணணும்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு கண்ணாடியில வந்து நம்ம இதை வாங்கணும் இதை பண்ணணும் அப்படி நம்ம எந்திரிச்சு காலைல எந்திரிச்சு ஒரு அதாவது எப்படின்னா ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு அதை நம்ம கும்பிட்டு நினைச்சு வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது இப்போ உள்ளவங்களுக்குலாம் அந்த கல்யாணம்னு ஒரு விஷயம் நடக்க மாட்டேது, அது கண்ணாடி முன்னாடி சொன்னா நடக்குமா? நடந்துடும், கண்டிப்பாக நடந்துடும். அதாவது எப்படின்னா நீங்கள் 30 வயசுக்கு மேலே சொல்லக்கூடாது, அதாவது வந்து ஒரு 24 வயசுலேருந்து சொல்லணும்.
சொன்னீங்கன்னா அது நடந்துடும். 30 வயசுல முடிஞ்சிடும். ஏன்னா 30 வயசுல தான் நிறைய கமிட்மெண்ட் வச்சுக்கிறீங்க. கல்யாணம் பண்ணவங்க வந்து அவங்களுக்கு தேவைகள், குழந்தை வேணும், அடுத்து நம்ம வீடு வாங்கணும், ரெண்டாவது கல்யாணம் அந்த மாதிரி தான். அது வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. நீங்க அது எப்படின்னா, நீங்க சம்மந்தம் இல்லாம ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறீங்கன்னா நீங்களே உங்க இதுக்கு சூனியத்தை வச்சுக்கிற மாதிரி, உங்க தலையில நீங்க மண்ணாளி போடுற மாதிரி. நான் வந்து ஆக்சுவலி டாக்டர். ஸோ எல்லாம் லிமிட்டடா இப்போ இருக்கிற வீட்டில் இன்னும் பெட்டரா பண்ணும், அவ்வளோதான். அது ஏதாச்சும் 2-3 விஷயம் இந்த அடுத்த வருஷம் நான் கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஏதாச்சும் 2 விஷயம் இருக்கா? எதுவும் யோசிக்கலையே. கரெக்ட் தான். நமக்கு ஃப்ளோல வரது மட்டும் தான், யோசிக்கிறது எதுவும் இல்லையே. Go with the flow, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இட்ஸ் உதயாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹிட்ஸ் உதயா சேனலை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இட்ஸ் உதயா சேனல் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹிட்ஸ் உதயா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹிட்ஸ் உதயா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர்.